1995 வருஷம் 375 சொல்லப்படுற ஒரு பஸ் மர்மமான முறையில மாயமா மறைஞ்சு போயிடுது. அப்படி அமானுஷ்யமான முறையில காணாம போன அந்த பஸ் ஆன்மாக்களுடைய உலகத்துக்கு போயிட்டதா சொல்லப்படுது. சரியா அன்னைக்கு நைட் என்ன நடந்ததுன்னா 1995 வருஷம் நவம்பர் 14ஆம் தேதி நடு இரவு நேரத்துல பெய்ஜிங்ல இருந்து சியான்சன்ங்கிற இடத்துக்கு போற கடைசி பஸ் தான் இந்த 375. இந்த பஸ் சரியா நடு இரவு நேரத்துல தான் கிளம்புவோம். இந்த பஸ் பெய்ஜிங்ல இருந்து கிளம்பும் போது இந்த பஸ்ஸுக்குள்ள இருந்தது ஒரு டிரைவரும் ஒரு கண்டக்டரும் அப்புறம் ஒரு பொண்ணு ஒரு பையன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பஸ் கிளம்பி கொஞ்சம் தூரம் போனதுமே ஒரு பஸ் ஸ்டாப்ல நிக்குது. அந்த பஸ் ஸ்டாப்ல ஒரு வயசான அம்மாவும் ஒரு பையனும் ஏறுறாங்க. இப்போ இந்த பஸ்ல மொத்தம் 6 பேர் இருக்காங்க. இதுக்கு மேல இந்த பஸ் இடையில எங்கேயுமே நிக்காது. ஏன்னா ஃபார்கன் ஹில்ஸ்னு சொல்லப்படுற ரொம்பவே ஆபத்தான வழிபாதை வழியா அந்த பஸ் போக போகுது. இதுக்கப்புறம் இந்த பஸ் சியான்சான்ல மட்டும்தான் நிக்கும். ஃபார்கன் ஹில்ஸ்னு சொல்லப்படுற அந்த காட்டு வழிபாதைக்குள்ள அந்த பஸ் நுழைஞ்சு போக ஆரம்பிக்குது. அப்படி அந்த ஆபத்தான காட்டு வழிபாதைக்குள்ள பஸ் நுழைஞ்சு போக ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே அந்த காட்டு வழிபாதையில நின்றுட்டு இருந்த 3 பேர் பஸ் நிறுத்தி அந்த பஸ்ஸுக்குள்ள ஏறுறாங்க. அந்த 3 பேரும் பார்க்க ரொம்பவே வித்தியாசமா இருந்தாங்க. அந்த 3 பேர்ல ஒருத்தர் மட்டும் தலைய கீழே குமிஞ்ச நிலையில இருந்திருக்காரு. மீதம் இருந்த 2 பேரும் அவருடைய கையை பிடிச்சு பஸ்ல ஏத்துறாங்க. அந்த 2 பேரும் போட்டிருந்த ட்ரெஸ் ரொம்பவே வித்தியாசமா இருந்தது. பழங்காலத்துல சீன அரசர்கள் போடுற மாதிரி பழங்கால ட்ரெஸ்ஸ போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேருடைய முகமும் ரொம்பவும் வெளிரி போய் ரத்தமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. இத பார்த்ததும் அந்த பஸ்ல இருந்த எல்லாருமே ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. நடுவுல இருந்த அந்த நபர் எந்த ஒரு அசைவும் இல்லாம மீத இருந்த 2 பேர் தான் அவரை தாங்கி பிடிச்ச நிலையில நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த 3 பேரும் அந்த பஸ்ஸுடைய கடைசி சீட்ல போய் உட்கார்ந்துகிட்டாங்க. இந்த சம்பவம் நடந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த வயசான அம்மா அந்த பக்கத்துல இருந்த பையனை பார்த்து இவன் என்னோட பர்ஸை எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. உடனே பஸ் நிறுத்துங்க, இவனை கீழே இறக்கி விடுங்க, இவனை நான் போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க போறேன்னு சொல்லி ரொம்பவே கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால வேற வழி இல்லாம அவங்க 2 பேரையும் பஸ்ல இருந்து கீழே இறக்கி விட்டுறாங்க. கீழே இறங்குனதும் அந்த பையன் நான் உங்க பணத்தை எடுக்கல, ஏன் இப்படி போய் சொல்றீங்கன்னு சொல்லி அந்த அம்மா கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அதுக்கு அந்த வயசான அம்மா சொன்ன விஷயம் அவனை ரொம்பவே அதிர்ச்சி அடைய வச்சது. கோவப்படாத தம்பி, உண்மையில நான் வீணா பழி போடல, உன் உயிரை காப்பாத்துறதுக்காக தான் இந்த பஸ்ல இருந்து உன்னை இறக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதும் அந்த பையன் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறமா தான் அந்த வயசான அம்மா அந்த பையன் கிட்ட சொல்லியிருக்காங்க, அந்த பஸ்ல ஏறின 3 பேரும் மனுஷங்களே கிடையாது, அவங்க 3 பேரும் ரொம்பவே கொடூரமான ஆன்மாக்கள். அதனாலதான் இந்த பார்கன் ஹில்ஸ் பகுதியை